கள்ளக்கூடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே, கள்ளக்கூடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே, மக்கள் உள்ளம் கூடி கொண்ட உண்மை தலைவர் வாழ்கவே, கள்ளக்கூடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே. கரூர் சட்டமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வேட்பாளராக, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் வேட்பாளராக கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு தளபதியுடைய ஆசையோடு போட்டியிடுகின்ற எனக்கு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுங்கள். கரூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை, கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் திருப்பூருக்கு அடுத்தபடியாக ஏற்றுமதி நகரமாக விளங்கி கொண்டிருக்கின்றன. குறிப்பாக ஆண்டுக்கு 4000 கோடிக்கு மேல் ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு நகரம். அப்படிப்பட்ட ஒரு நகரம் இதுவரை மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்படவில்லை. நான் இருந்த காலத்தில் அது அரசுக்கு கருத்துரு அனுப்பப்பட்டு ஒப்புதலுக்காக வைக்கப்பட்ட நிலையில் 5 ஆண்டு காலம் அந்த கோப்பு நிலுவையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்படவில்லை. அப்படி மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டிருந்தால் இது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் தேர்ந்திருக்கும். அப்படி சேரும்போது ஆயிரக்கணக்கான கோடிகள் நிதிகள் வந்திருக்கும். இந்த நகராட்சி மாநகராட்சி ஆகிற பொழுது வளர்ச்சி பெற்றிருக்கும். அது வளர்ச்சி பெற்ற நகரம். மக்கள் எளிதில் சென்று அதை பயன்படுத்தக்கூடிய இடமாக இருக்க வேண்டும். அந்த வகையில் தான் நாங்கள் திருமாநிலையூர், நாயனூர், செல்லாண்டி வளையம் இப்படி மையப்பகுதியில் இங்கேருந்து இருக்கிற பேருந்து நிலையத்திலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் அருகாமையில் குறைந்தபட்ச கட்டணத்தில் பயணிக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் ஒரு இடத்தை தேர்வு பண்ணி அது பத்திரிகையில் விளம்பரமாக கொடுத்து அதுக்கு ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு அந்த இடத்தை ஆராய்ந்து எது சிறந்த இடம் என்பதை தேர்வு செய்து டெண்டர் கொண்டு வரப்பட்டது. நிச்சயமாக தளபதி ஆட்சி மலரும். தளபதி ஆட்சி மலர்ந்தவுடன் முதல் 6 மாதங்களுக்குள் அந்த புதிய பேருந்து நிலையத்தினுடைய பணிகள் தொடங்கப்படும். ஓராண்டுக்குள் அதை நிறைவு செய்யும். பிரணோ ஜுவல்லர்ஸின் பழசுக்கு புதுசு ஆஃபர். உங்களோட பழைய தங்க நகைகள் மீது பவுனுக்கு 1000 ரூபாய் கூடுதலாக பெற்றிடுங்கள். குறிப்பாக டெக்ஸ்டைலோடைய அடிப்படை ஃபஸ்ட்டு டையிங். அந்த டையிங்க்கு பார்க் அமைப்பதற்கு அனைத்து டையிங்கும் சேர்த்து ஒரு இடத்துல ஒரு பார்க் மாதிரி வச்சு, பூங்கா மாதிரி வச்சு, அதுக்குள்ளே அந்த நீரை சுத்திகரிக்கப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு விவசாய நிலங்களாக மாற்றி மரங்கள் வைக்கப்பட்டு அதுக்கு பயன்படுத்தணுங்கிறதுக்காக தான் 700 கோடி நாங்கள் நிதிகளை அப்போ கேட்டு வாங்கி பண்ணணும். அதனால் அந்த பணிகளை நம்ம செய்யணும். ஏன்னா கரூரில் இருக்கிற டெக்ஸ்டைல் ஓனர்லாம் இங்கேருந்து கடலூரில் போய் டையிங் போட்டிருக்காங்க. இங்கேருந்து நூல் எடுத்துகிட்டு போய் கடலூரில் டையிங் பண்ணி சாயம் போட்டு அங்கேருந்து திரும்ப கரூர் கொண்டு இங்கே வீவிங் நடக்குது. ஆக எவ்வளவு டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் ஆகும்.
அது நம்ம ஊர்லேயே இருந்தால் அவங்களுடைய காஸ்ட் இன்னும் குறையும், இன்னும் ஆர்டர் அவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அதனால் அது வந்து ரொம்ப முக்கியமான பணிகள். அது இல்லாமல் ஒரு கண்காட்சி ரெகுலராக அங்கே வைக்கலான்னு இருக்கோம். ஒரு அந்த டெஸ்ட்டு சம்மந்தப்பட்ட லேபுகள், அதே போல் அவங்களுக்கு தேவையான கோச்சிங்கள், இது எல்லாமே அடிப்படை தேவைகள் அவங்களுக்கு என்ன பேசிக்கெல்லாம் வேணுமோ அது எல்லாமே அரசின் சார்பிலே வைக்கப்பட்டு அதற்கு அரசாலேயே நியமிக்கப்பட்டு அந்த பணிகளை செய்யலான் இருக்கோம். அதுக்கு அடுத்து பஸ்பாடி இருக்குது, கொசோலை இருக்குது. இப்போ கொசோலை பொறுத்த வரைக்கும் இம்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கு இந்த அரசாங்கம், மத்திய அரசாங்கம் கொஞ்சம் அனுமதி கொடுத்துருக்காங்க. அவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். என்னும் நாள் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கிணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருக்கிறேன் என்றும் இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சியையும் உண்மைப்பட்டியும் நிலைநிறுத்துவேன் என்றும் ஆண்டவன் மீது சூளுரைத்து உறுதி கூறுகிறேன். பஸ்பாடி பொறுத்த வரைக்கும் இந்த தென்னிந்தியாவிலேயே பிரசித்தி பெற்ற ஒரு கரூர். ஆனால் இப்போ அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதற்குண்டான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இந்த 3 தொழிலும் காப்பாற்றப்படும். வளர்ச்சிக்கு நாங்கள் பாடுபடுவோம். பிரணோ ஜுவல்லர்ஸின் பழசுக்கு புதுசு ஆஃபர். உங்களோட பழைய தங்க நகைகள் மீது பவுனுக்கு 1000 ரூபாய் கூடுதலாக பெற்றிடுங்கள். சொல்லியிருக்கேன். நான் மாண்புமிகு தளபதி அவர்கள் கரூர் மாவட்டத்துக்கு அறிவித்த வாக்குறுதிகளோடு சேர்த்து நானும் இணைத்து, அதையும் இணைத்து, என்னோடதையும் இணைத்து 100 வாக்குறுதிகளை சொல்லியிருக்கேன். அந்த 100ஐயும் நான் செய்வேன். 100 கரூர் தொகுதி மக்களுக்காக முதலமைச்சராக பதவியேற்று மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்கள் செய்து கொடுப்பார்கள். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதில் பிரதானமாக நான் முதல்ல சொல்கிறது, ஒரு வளர்ச்சி பெற்ற நகராட்சியில் குடிநீர் சீரான விநியோகம் இல்லை. 8 நாளைக்கு ஒருக்கா 10 நாளைக்கு ஒருக்கா தான் தண்ணி வருது. சில இடங்களில் 15 நாட்களுக்கு ஒரு முறை குடிநீர் வருது. நாங்கள் அதில் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துருக்கிறது குறைந்தபட்சம் 2 நாட்களுக்கு ஒரு முறை சீரான குடிநீர், காவிரி குடிநீர் கிடைக்குங்கிற உறுதியை சொல்லியிருக்கிறோம். கரூர் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு என் வாழ்நாளை அர்ப்பணித்து நன்றி உணர்வுடன் சிறப்பாக பணியாற்றுவேன். அனைத்து செயல் திட்டங்களையும் கொண்டு வந்து சேர்ப்பேன். குறிப்பாக 100 வாக்குறுதிகளை கரூர் சட்டமன்ற தொகுதிகளுக்கு வழங்கியிருக்கின்றேன். அதில் ஒரு வாக்குறுதி நிறைவேற்றுகின்ற பொழுது ஒரு மதிப்பெண் நீங்களே கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். 5 ஆண்டு நிறைவு பெறுகின்ற பொழுது அந்த 100 வாக்குறுதிகளும் நிறைவேற்ற வேண்டும். 100க்கு 100 என்ற மதிப்பெண்ணை பொதுமக்களிடத்திலிருந்து, வாக்காளர் பெருமக்களிலிருந்து பெற வேண்டும். அதுவே என்னுடைய இலக்காக இருக்கின்றன. நிச்சயமாக நீங்கள் கணக்கிடுங்கள், நீங்கள் மதிப்பெண்ணிடுங்கள். உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு, உங்களுடைய குடும்பத்தில் ஒருவராக இருக்கின்ற உங்கள் சகோதரனுக்கு நீங்கள் மதிப்பெண்ணிட்டு நிச்சயம் என ஒரு வெற்றி வாய்ப்பை உருவாக்கி தாருங்கள். அதேபோல் அடுத்த இலக்காக கரூர் தொகுதிகளுக்கு 5 ஆண்டுகளில் மாண்புமிகு தலைவர் தளபதி ஆட்சியில் முதலமைச்சராக பதவியேற்றவுடன் தளபதி அவர்கள் 2000 கோடி வளர்ச்சி திட்டங்களை, நலத்திட்டங்களை கரூர் தொகுதியில் கொண்டு வந்து சேர்க்க பாடுபடுவேன். எனவே அனைவரும் ஒன்றுபட்டு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். மாண்புமிகு தளபதி அவர்களை முதலமைச்சராக அரியணையில் அமர்த்துங்கள். நன்றி.